தேவன் இந்த நாளில் நம்மை கூட்டி சேர்த்தவருடைய தயவுக்காக நன்றியாக இருக்கிறேன். I'm thankful to God for His kindness that has brought us together today. நாம் துதி நன்றி செலுத்தல் வேளையிலே தேவன் எப்படியாய் நம்மை தேடி வந்தார் என்பதை நாம் கேட்டோம். During the time of praise and thanksgiving, we heard how the Lord came in search of us and accepted us. நான் கேட்டு உற்சாகப்படுத்தப்பட்டேன். என்னுடைய இருதயத்திலும் அது ஒரு பகுதியாக இருந்தது. I was encouraged through that message and it was part of what was in my heart also. ஒரு தேவ மனுஷருடைய செய்தியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். I was listening to a message from a godly man. அதிலே அவர் இப்படியாய் ஒரு இடத்திலே அவர் பேசினார். He said something like this in that message. நீங்கள் காலையிலே எழுந்த உடனேயே ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள் என்று சொன்னார். He said, the moment you wake up in the morning, just think about this. எழுந்த உடனேயே நமக்கு நிறைய இந்த உலகத்துக்குண்டான வேலைகள், நிறைய காரியங்கள் நம் கண்களுக்கு முன்பாக இருக்கும். We would have the things of the world, so many things that we need to do will come before our eyes. நாம் கண்ணை மூடி நாம் யோசித்து பார்ப்போம். Let us close our eyes and just we would think about it. நான் இந்த பூமியிலே நான் எதற்காக இருக்கிறேன்? Why am I here on this earth? இதோ இந்த நாளை நான் ஆரம்பிக்கப் போகிறேன். I'm going to start this new day. எது என்னுடைய இலக்காக இருக்கப் போகிறது? What is going to be my goal today? இந்த மாம்சத்திலே எழும்புகிற ஆசை இச்சைகளை நான் தீர்த்து கொள்ளப் போகிறேனா? Am I going to fulfill the desires and the lusts that are in my flesh? அல்லது என்னை தேடி வந்து ரட்சித்த ஒரு தேவன் இருக்கிறாரே, அவரை நான் பிரியப்படுத்தப் போகிறேனா? Or am I going to live a life that is going to please the Lord who came in search of me and saved me? என்னுடைய பிரயாசத்தை எல்லாம் இந்த பூமிக்குண்டான ஏதோ ஒரு காரியத்துக்காக போட்டு நான் அதன் பின்னால் போகப் போகிறேனா? Am I going to go after something of this world, putting all my effort into that? அல்லது என்னுடைய இருதயத்திலே கொஞ்சமாவது நித்தியத்தை குறித்த ஒரு நினைவு இருக்கிறதா? Or do I have at least a little bit of thought toward eternity? இந்த உலகத்தினுடைய அசிங்கம், filthiness, இவைகளின் பின்னே நான் போகப் போகிறேனா? Or am I going to go after the filthiness of this world? அல்லது நான் இன்னொருவருக்கு சொந்தமானவன், அவருக்காக காரியங்களை செய்ய போகிறேனா? Or am I going to have this thought that I belong to somebody whom I have to do something for him? என்னை ரட்சித்த தேவன் ஒரு நோக்கத்தோடு என்னை ரட்சித்தாரே. The Lord who saved me has saved me with a purpose. அது இந்த நாளிலே நிறைவேறுமா? Will that purpose be fulfilled in my life today? அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் சவாலிடப்பட்டேன். அது என்னை யோசிக்க வைத்தது. When I listened to that message, this part of that message, then I thought about it and it challenged me. தேவன் நம்மை தேடி வந்து ரட்சித்து நமக்கு ஒரு ஃப்ரீ வில், ஒரு சுய சித்தத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். The Lord came in search of us and redeemed us, and He has also given us free will. இந்த பூமிக்குண்டான காரியங்களையும் நமக்கு அவர் தந்திருக்கிறார். God has given us things of this world too. அவர் நம்மை ஃபோர்ஸ் பண்ணுவதில்லை. He does not force us. நாம் எதற்காக இந்த பூமியிலே வாழுகிறோம், எதை செய்ய போகிறோம் என்ற கேள்வியை கேட்டு பார்த்து ஓடுவது நல்லது சகோதர சகோதரிகளே. It is good for us to ask this question, to what purpose are we going to live, dear brothers and sisters? சமீபத்திலே சகோதரர் வின்சன் பேசிய ஒரு செய்தியை நாம் புதன்கிழமை கூடுகையிலே நாம் கேட்டோம். We listened to Brother Vincent message from Brother Vincent in one of our Wednesday meetings. அந்த மீட்டிங்கிலே சகோதரர் ஒரு வசனத்தை 2 கொரிந்தியர் புத்தகத்திலே வாசித்தார்கள். In that message our brother referred to a verse in 2 Corinthians. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 2 Corinthians chapter 2 14வது வசனம். Verse 14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். But thanks be to God who always leads us in triumph in Christ and manifests through us the sweet aroma of the knowledge of Him in every place. இங்கே பவுல் மிகவும் தைரியமாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். Paul here makes a bold claim.
தேவன் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். He says that God always leads us in triumph in Christ. இன்னொன்றையும் தேவன் செய்கிறார். The Lord does another thing also. நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ, wherever we go, எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து, looking at our lives, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், the people of the world, எங்கள் வாழ்க்கையிலிருந்து வருகிற அந்த வாசனையை பார்த்து, looking at the sweet aroma that comes out from our life, இயேசுவை அறிந்து கொள்கிறார்கள். they come to know Jesus Christ. இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே இருப்பதனாலே ஒரு வாசனை வருகிறது. Because Jesus Christ is inside of us, there is a sweet aroma that comes out of us. அந்த வாசனை என்ன செய்கிறது என்றால், what that aroma does is, இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு இயேசுவை காட்டுகிறது. it shows Jesus Christ to the people of the world. இது எனக்கு மிகவும் சவாலாக இருந்தது இந்த வார்த்தையை படிக்கும்போது. When I read this verse, this came as a great challenge to me. நம்மிடத்திலிருந்து அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் வாசனை வருகிறதா? Does such an aroma, the aroma of Christ, come out from us? இந்த உலகத்திலே வேதத்தை வாசிக்காத ஜனங்கள், தேவனை அறியாதவர்கள் இருக்கிறார்கள். There are people in the world who don't get to read the word of God and don't know the Lord Jesus. அவர்கள் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த உலகத்தில் எல்லாரும் பேசுகிறாங்க, இந்த மனுஷனுடைய வாழ்க்கை மாதிரி தான் அவர் இருந்திருப்பாரோ அப்படி என்ன முடிகிறதா? Or the people of the world able to look at our life and say, oh, Jesus is being proclaimed in this world and they talk about Jesus, but is this how Jesus would have been by looking at this person's life? இந்த வசனத்தை நாம் மெதுவாக நாம் வாசிப்போம் திரும்பவும். Let us read this verse slowly again. எல்லா இடங்களிலேயும், in every place, எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். But thanks be to God who always leads us in triumph in Christ and manifests through us the sweet aroma of the knowledge of Him. நம்ம லைஃப்ல வேற இடத்துல நம்ம இருப்போம். In our life we would be in different places. எல்லா இடமுமே இந்த மாதிரி சபை கூடி வந்து ஒரு அமைதியாக பிரைஸ் தி லார்ட் சொல்லுகிற சகோதர சகோதரிகள், நம்மளை பார்த்து கை குலுக்கிறவங்க, ஸ்மைல் பண்ணுறவங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே நாம் இருக்க மாட்டோம். We will not be in a circumstance where we are all so quiet, happy, and everybody wishes, everybody greets, like coming together in the church. No, every circumstance will be different in our life. ஒரு சில இடம் நம்முடைய வேலை ஸ்தலத்திலே நம்மை குற்றப்படுத்துவார்கள். In a workplace of work, there will be people who accuse us. வீட்டுக்குள்ள நமக்கு கான்ஃப்ளிக்ட், உரசல்கள் வருகிற இடத்துல இருப்போம். At our homes and families, we might be in a place where we have conflicts and rubbings. அல்லது வெளியே நம்ம போகிற இடங்கள்ல நமக்கு விரோதமாய் ஜனங்கள் இருப்பார்கள். Or when we go out in the world, there will be people who are against us. நமக்கு துரோகம் செய்கிறவர்கள் இருப்பார்கள். There will be people who work against us. நம்மை பகைக்கிற உறவினர்கள் இருப்பார்கள். There will be relatives who hate us. நாம் இயேசுவை பின்பற்றுகிறதனால் நம்மை எதிர்ப்பவர்கள் இருப்பார்கள். There will be people who oppose us just because we follow the Lord Jesus. பவுல் அவர் இப்படிப்பட்ட எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலே என்னிடத்திலிருந்து இயேசுவை அறிகிற அறிவின் வாசனை தான் வரும் என்று சொல்லுகிறார். Here Paul says that in all those circumstances the sweet aroma of the knowledge of Jesus Christ will alone come out of us. இந்த வார்த்தையை அவர் தைரியமாய் சொல்வதற்கு முன்பதாக மேலே ஒரு சில வசனங்கள் அவர் எழுதியிருக்கிறார். Before Paul makes this proclamation so boldly, he says a few things in the previous verses. ஒரு மனுஷனை மன்னிக்கிற காரியத்தை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். He talks about the matter of forgiving a person. நான் இதை படித்த உடனே நான் யோசித்த பொழுது, இயேசுவின் வாசனையை அவரை அறிகிற அறிவை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவதற்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. When I read this is how I thought. There are so many different ways that we can bring out the sweet aroma of Christ, which will make others come to the knowledge of Jesus Christ. எனக்கு தேவன் ஒரு ரெண்டு காரியத்தை அவர் பிரதானமாய் உணர்த்தினார். But the Lord showed me two things primarily. நாம் எங்கெல்லாம் மற்றவர்களை மன்னிக்கிறோமோ, wherever we forgive people, மற்றவர்கள் மேலே கசப்பு இல்லாமல் இருக்கிறோமோ, wherever we don't hold any grudge against anyone, எரிச்சல் இல்லாமல் கசந்து கொள்ளாமல் இருக்கிறோமோ, not being bitter or not being agitated against people, அங்கே இயேசுவின்
வாசனையை நாம் வெளிப்படுத்துகிறோம். That's where we bring out this aroma of Christ. இங்கே பவுல் எழுதும் பொழுது கூட 10-11 வசனங்களிலே அவர் இப்படியா எழுதுகிறார். Here in verses 10 and 11 Paul writes those things. எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இந்த இடத்துல நம்ம எப்பெல்லாம் மன்னிக்க முடியாமல் நம்ம இருக்கிறோமோ அப்பொழுது சாத்தானால மோசம் போகும்படியான ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். Here we read that whenever we are in a place where we are not able to forgive another person, then we are in a place where we will be taken advantage of by Satan. நாம் தேவனுக்காக அநேக காரியங்களை செய்து தேவனை பிரியப்படுத்தி வாழ்கிற ஒரு நபராக இருக்கலாம். We may be persons who do so many things and please God. ஆனால் யாரோ ஒரு நபரை நான் மன்னிக்க முடியாமல், ஒரு ஆள் போதும் மன்னிக்க முடியாமல் என் இருதயத்துக்குள்ளே நான் கசப்பா இருப்பேன், ஆனால் நான் சாத்தானால் மோசம் போக முடியும். But if there is only one person against whom I have some grudge, I am not able to forgive that person, then I will be taken advantage of by Satan. என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்திருக்கிறேன். I have seen this in my own life. என்னை ஒரு நபர் இரிட்டேட் பண்ணி அவர் ஒரு மாதிரி டீக்ரேட் பண்ணி கொண்டே இருப்பார். There was a person who always irritated me and he always put me down. இப்போ அவர்கிட்ட போயிட்டு நான் வெளியரங்கமா சண்டை போட முடியாது. So I'm not able to go and fight with him outwardly. நீங்க இப்படி செய்றீங்கன்னு சொல்ல முடியாது. I'm not in a position to say to him openly that you are doing this to me. நான் என்ன செய்தேன், எனக்கு ஒரு மனக்குறை, ஒரு குமுறல் மாத்திரம் எனக்குள்ளே இருந்தது. But there is an agitation, there is a cry in my heart. இப்பொழுது தேவன் தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் யாருக்கு கொடுக்கணும்? Now if God needs to give out punishment, whom should he give out the punishment? தேவன் தண்டனை இல்ல, தேவன் டிசிப்ளின் பண்ணணும், சரிப்படுத்தணும். அப்படினா யாரை சரிப்படுத்தணும்? Maybe it's a discipline or correction that God wants to give to one of us. Whom would he give that? என்னை அசட்டை பண்ணுகிற, டீக்ரேட் பண்ணுகிற அந்த நபரை சரி பண்ணணும். The Lord has to correct the person who shames me and irritates me. ஆனால் தேவன் என்னிடத்திலே அவர் கண்டிப்பா இருந்தார். But the Lord was so severe with me. அந்த குமுறலை, அந்த மனக்கசப்பை தேவன் என்னிடத்திலே இருப்பது நிமித்தமாய் அந்த கிருபை என்னை விட்டு விலகுவதை நான் உணர்ந்தேன். Because I held on to the grudge and unforgiving attitude towards that person, I saw the Lord removing grace from my life. வீழ்ச்சியிலே விழும்படி தேவன் சோதிக்க அனுமதிக்கிறதை நான் உணர்ந்தேன். I felt the Lord was allowing me to be tempted and fall into sin. அதன் பிறகு யோசித்து பார்க்கும்போது, ஆண்டவரே இது ஏன் இப்படி நடந்துச்சுன்னு பார்க்கும்போது அந்த மனுஷனிடத்தில் இருந்த ஒரு சின்ன மன கசப்பு. Then after that, when I looked into the matter, then I realized that this grudge which I held against that person was the reason for all of that. அப்படி இருக்கும்போது தேவனுடைய கிருபை நம்மை விட்டு விலகுகிறது. When we are like that, the grace of God is removed from our life. சாத்தானாலே நாம் மோசம் போகும்படியான ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். And we are forced into a situation where Satan will take advantage of us. எபேசியர் 4 நாம் இப்படியே வாசிக்கிறோம். We read in Ephesians chapter 4, 31வது அதிகாரம், verse 31. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. Let all bitterness and wrath and anger and clamor and slander be put away from you, along with all malice. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். Be kind to one another, tender-hearted, forgiving each other, just as God in Christ also has forgiven you. அது அப்படியே தொடர்ந்து வருகிறது. நமக்கு புரிந்து கொள்வதற்காக அதிகாரமாக பிரித்திருக்கிறார்கள். ஆனால் அதே கான்டெக்ஸ்ட்லே பவுல் கீழே எழுதுகிறார். But there is a chapter division there, but then it is in the same context the verses continue. 2வது வசனம் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். Verse 2, he says, walk in love,
just as Christ also loved you and gave himself up for us, an offering and a sacrifice to God as a fragrant aroma. இந்த 31வது வசனத்தை நாம் மெதுவாய் வாசிப்போம் சகோதர சகோதரிகளே. Let us read verse 31 slowly and carefully, brothers and sisters. சகலவிதமான கசப்பு, All bitterness. ஒரு கசப்பு ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கும்போது ஒரு கசப்பு உண்டாகுது. If both the parties are in the wrong, there is a bitterness. அல்லது எதிராளி மேல மட்டும் தப்பு இருக்கும்போதும் ஒரு கசப்பு இருக்குது. If the other person is in the wrong, then there is a bitterness. அல்லது நம்ம சம்பந்தமே படாம இன்னொரு ரெண்டு நபர்கள் அவங்க பகைத்து கொள்றத பார்க்கும்போது ச்சே என்ன இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல ஒரு மனக்குறை உண்டாகிறது. If there are two other persons who are unforgiving of each other, then looking at them there is a bitterness that develops in us. அடுத்தது கோபம். Then anger. வெளியரங்கமாய் நாம் கத்தி மற்றவர்கள் மேலே வெளிப்படுத்துகிற கோபம். It's an anger that comes out openly with shouts and இருதயத்திலே மறைந்திருக்கிற கோபம். And there is another type of anger which is hidden in the heart. பல்லை கடிக்கிற கோபம். An anger that grits teeth. எரிச்சலோடு இருக்கிற கோபம். There's an agitation. மூர்க்கம். There's wrath. நம்முடைய கண்ட்ரோலுக்கு மீறி ஒரு கோபப்பட்டு மூர்க்கத்தனமாய் நடந்து கொள்வது. Going out of control, losing all of our temper outwardly. கூக்குரல். There's clamor. கூக்குரல் என்றால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe you all know what clamor is, shouting and yelling. இது விசுவாசிகளுக்கு அவர் எழுதின ஒரு நிருபம். This is a letter that Paul wrote to Christians, believers. வெளியரங்கமாக ஒரு கூக்குரல் வரும். Outwardly there will be a clamor. உள்ளத்திலேயும் கூக்குரல் இருக்க முடியும். There could be clamor inside our heart also. தூஷணம். The slander. திட்டுகிற மற்றவர்களை தூஷித்து திட்டுவது. Berating others, slandering them. இவை எல்லாவற்றையும் அவர் துர்க்குணம் என்று இங்கே சொல்லுகிறார். He says all these things are called malice. இதுல சொல்லப்பட்டது இல்லாம வேற ஏதாவது துர்க்குணம் இருந்தா கூட உங்களை விட்டு நீங்கட்டும். He says if there is any other malice not in this included in this list also, let that also be removed from you. கிறிஸ்துவிடத்திலிருந்து திரளான மன்னிப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். You have received so much forgiveness from Christ. எனவே நீங்களும் மன்னியுங்கள் என்று அவர் இங்கே சொல்லுகிறார். So he says you also forgive one another. இந்த இடத்திலேயும் இந்த மன்னிப்பை குறித்து பேசிட்டு இரண்டாவது வசனத்துல வாசிக்கிறோம், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாக கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். Here also, after having talked about forgiveness, he says in verse 2 that Christ gave himself up for us, an offering and a sacrifice to God as a fragrant aroma. எனவே எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சகலவிதமான துர்க்குணம், கூக்குரல், தூஷணம், கசப்பு, கோபம் இவைகள் நீங்குகிறதோ அப்பொழுது கிறிஸ்துவின் வாசனை நம்மிடத்திலிருந்து வெளியே வருகிறது. Wherever and whenever we get rid of all bitterness, wrath, anger, clamor and slander from our life, then a sweet aroma of Christ will come out of our life. ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி இருக்கிற ஒரு நபர் மேல நமக்கு ஈஸியா மனதுருக்கம் வந்துரும். We will have compassion so easily on a person who is lying on the road, met with an accident. அல்லது ஏதோ ஒரு கண்ட்ரியில போர்னால பாதிக்கப்படுகிறவர்களை பார்க்கும்போது நாம் கண்ணீர் சிந்துவோம். But if we look at persons affected through war in some other country, then we will shed tears for them. நம்முடைய வீட்ல நான்கு சுவர்களுக்குள்ளே நம்மை சுற்றி இருக்கிற நபர்கள் நமக்கு வித்தியாசமாய் அவங்க பிஹேவ் பண்ணும்போது நமக்கு மனதுருக்கம் போய்விடும், மன்னிக்கிற தன்மை போய்விடும். But if there is a person in our own homes, in our own house, if they misbehave, then we lose all our forgiveness and all our compassion. அநேக சூழ்நிலைகளிலே அவர்கள் அப்படி நடந்து கொள்வதை வைத்து நம்மை நாம் நியாயப்படுத்த முயற்சிப்போம். In many circumstances we try to justify our actions because they act in a certain way. ஒரு சிறு கதை ஒன்று உண்டு. There's a small story. ஒரு மனுஷன் பழைய குப்பைகளை அவன் எரித்து கொண்டிருப்பான். There was a man who was just burning some trash. அப்பொழுது அதுக்கு உள்ளே ஒரு பாம்பு ஒன்று மாட்டிக்கொள்ளும். Then in that, along with the trash, there will be a snake. ஒரு விஷம் ஏறாத சாதாரணமாய் நம்முடைய வயல் வெளிகளில் இருக்கக்கூடிய ஒரு பாம்பு அந்த குப்பைக்குள் இருக்கும். There's a non venomous snake in that trash. தீ எரிந்து கொண்டிருக்கும். சரி, ஓகே, கொஞ்ச நேரத்தில் இந்த பாம்பு செத்து விடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்,
அந்த வாளை பிடித்து அந்த பாம்பை அந்த தீயிலிருந்து எடுத்து வெளியே போட முயற்சி பண்ணுவான். So there was fire going on, consuming the trash, and he sees the snake inside, and having concern over that snake, he just tries to pull it by the tail and then throw it away. அவன் எடுத்துக்கொண்டு இருக்கும்போதே அந்த பாம்பு அப்படியே திருப்பி அவனுடைய கையை கடிச்சிரும். As he was taking that away, the snake will bite him. உடனே அவன் வலிச்ச உடனே திரும்பி அந்த நெருப்பு மேலே அது விழுந்துரும். Again he'll put it inside the fire, and it will fall into the fire. சரி, மறுபடியும் அவனுக்கு இரக்கம் உண்டாகும், மறுபடியும் இது மறுபடியும் செத்துருமேன்னு சொல்லிட்டு அந்த பாம்பை தூக்குவான். Again he had compassion over that snake, thinking that it would die in the fire. Then he'll try to rescue it. அந்த பாம்பு நமக்கு ஏதோ ஆபத்து வருது அப்படின்னு நினைச்சு உடனே மறுபடியும் கையை கடிக்கும். Sensing danger, the snake would again bite him. அப்புறம் திரும்பவும் அந்த கையை அவன் கடிச்சதுனால பதறி கீழே போட்டவொடனே திரும்ப நெருப்பில் விழுந்துரும். Again he will shake off his hand, and it will again fall into the fire. கடைசியாக அவன் அந்த பாம்பை தூக்கி தூரமாக அவன் போட்டு விடுவான். Finally he would just take the snake out and throw it out of the fire. அதை பார்த்து கொண்டிருந்த இன்னொரு நபர் அவனிடத்தில் கேட்பார். Another person who was observing all of this would ask him, அந்த பாம்பு தான் உன்னை திரும்ப திரும்ப கடிக்கிறதே, அதை ஏன் நீ காப்பாற்றணும்னு நினைக்கிற? சரி, உன்னை கடிக்கிற பாம்பு தானே, நெருப்பில் சாகட்டும்னு விட்டுற வேண்டியதானே அப்படின்னு கேட்பார். The other person asked him, why are you trying to save that snake? Anyway, it was trying to bite you and it was harmful for you. Why did you try to rescue it? இவர் உடனே சிரித்துக்கொண்டே அவர் சொல்லுவார். And he would just answer him with a smiling face. தனக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் அவங்கள கடிக்கணும் அப்படிங்கிறது பாம்போட இயல்பு. It is the nature of a snake that it should bite when it senses some danger to its life. ஆனால் ஆபத்தில் இருக்கிறவர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறது என்னுடைய இயல்பு. But he said, my nature is that I should rescue a person who is in danger. ஸோ பாம்பு அப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக நானும் அந்த பாம்பு மாதிரியே பிஹேவ் பண்ண நான் விரும்பலை. And he said, just because the snake is behaving in a certain way, I don't want to change my nature and behave in the same way. ஆம் சகோதரர்களே, நம்மை சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலைகள் நம்மளை அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால நானும் அப்படி மாறிவிடக்கூடாது. Yes, brothers and sisters, because people in certain circumstances act in a certain way, it doesn't mean that we also should behave in the same way. தேவன் என்னை ஒரு ஹையர் காலிங்கோட என்ன தேவன் இந்த உலகத்தில் தெரிந்து கொண்டிருக்கிறார். God has chosen me with a higher calling in this world. தீமைக்கு நன்மை செய்யும்படி அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். He has chosen me to do good to those who do harm to me. நான் என்னை கடிக்கிறவர்களை காப்பாற்றுகிறவனாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். God has chosen me to be a person who rescues people who bite us. திரளாய் மன்னிப்பை பெற்ற நான் மற்றவர்களை மன்னிக்கும்படி தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். Because the Lord has chosen us to forgive others, realizing that we have been forgiven much. அடுத்த முறை நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அந்த கிறிஸ்துவின் வாசனை நாம் காண்பித்து விடுவோம் சகோதரர்களே. The next time when we are faced with such circumstances, let us show forth the aroma of Christ, brothers and sisters. அடுத்ததாய் கிறிஸ்துவின் வாசனை எங்கே வெளிப்படும் என்றால், நாம் எப்பொழுதெல்லாம் நம்மை மறைத்து கொள்ளுகிறோமோ, ஒரு வேலைக்காரனுடைய ஆவியோடு இருக்கிறோமோ, அங்கே கிறிஸ்துவின் வாசனை வெளிப்படும். Secondly, this is also a place where the aroma of Christ will be manifested. Whenever we hide ourselves, whenever we humble ourselves, hide ourselves, the aroma of Christ will be manifest. பிலிப்பியர் 2 நாம் இப்படி வாசிக்கிறோம். We read in Philippians 2 like this. 6வது வசனம், verse 6. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். Who although he existed in the form of God, did not regard equality with God a thing to be grasped, but emptied himself, taking the form of a bondservant and being made in the likeness of men. சமீபத்திலே ஒரு டெய்லி டிவோஷன் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்ததுன்னு நினைக்கிறேன். Recently, I think 3-4 days ago, I listened to a daily devotion message. அதில் பிரதர் ஜாக் அந்த மெசேஜ் அப்படி ஆரம்பிக்கும் போதே இந்த வார்த்தையோடு தான் ஆரம்பிக்கும். With this word, brother started that message. அதாவது நீங்கள் எங்கே இருந்தால் உங்கள் சபையில் இருக்கும் பொழுது ஒரு கடைசியான நபராய் உங்களை மறைத்து கொள்ளுகிற ஒரு நபராய் நீங்கள் இருங்கள். He said, when you are in the church, be a person who hides himself or herself, being counted as the last person.
நீங்க ப்ராமினெண்டா இருக்க விரும்பாதீங்க. Don't try to be prominent. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்திலே ஒரு மனப்பான்மை உடைய ஒரு நபராய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், If you have that kind of an attitude in your heart, தேவன் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய முடியும். The Lord can do mighty things through you. தேவன் அப்படிப்பட்டவர்களை தேடுகிறார். The Lord is looking for such people. சோ இப்படித்தான் அந்த செய்தி ஆரம்பிக்கும். This is how that message started. அது என்னை மிகவும் ஆசீர்வதித்தது. It blessed me greatly. ஆண்டவரே, வெளியரங்கமாக இல்லை, not outwardly. என்னுடைய இருதயத்திலே அப்படிப்பட்ட ஆவியுடைய மனுஷனாய் நான் இருக்கணும் ஆண்டவரே. I said to the Lord, Lord, I want to be a person with that kind of an attitude in my heart. இந்த பூமியில இருக்கிற நாள் வரைக்கும் ப்ராமினன்சி விரும்பாமல் ஒரு கடையான ஒரு மனுஷனாய் இருப்பதற்கு உதவி செய்யும். Lord, help me to be a person counted as the last person hidden throughout the lifetime. யோவான் 13 நாம் अनेक முறை நாம் அதை வாசித்திருக்கிறோம். We have read John 13 so many times in the அவருடைய past. சீஷர்கள் எல்லாரும் அங்கே வந்திருப்பார்கள். His disciples would be surrounding him. அந்த வீட்டிலே கால்களை கழுவக்கூடிய அடிமை அன்றைக்கு இருக்க மாட்டான். The bond servant who used to wash the feet of the guests was not there that day. ஜாக் இப்படியாக சொல்லுவார். But Zach would say like this. யூதாஸ் காரியத்தை நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்ட், நான் ஏன் காலை கழுவணும்னு நினைச்சிருந்திருக்கலாம். Judas Iscariot might have thought, oh, I am a chartered accountant, why should I do this job of washing the feet? பேதுரு, இதோ என் மேலே தேவன் சபையை கட்டப் போகிறார், ஒரு பெரிய காலிங் உடைய மனுஷன், நான் எதுக்கு கழுவணும் என்று நினைத்திருக்கலாம். Peter might have thought, I am the one the Lord is going to use to build his church, why should I go do this lowly job? யோவான் அவருக்கு ரொம்ப நெருக்கமான மனுஷன், வெளிப்பாடுகளை பெற்றவன், நான் ஏன் கழுவணும்னு நினைச்சிருக்கலாம். John was closest to the Lord, had a lot of revelations. He might have thought, why should I go and do this lowly job? ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் அவர் அந்த கால்களை கழுவுவார். But the Lord Jesus did not have any hesitation to wash the feet of the disciples. எந்த ஒரு டெசிக்னேஷனோ பொசிஷனோ இந்த பூமியிலே தேவையில்லை. He said, I don't need any designation or position in this world. நான் அடிமையாக இருக்கிறேன். I am a bond servant. உங்களுக்கு வேலைக்காரனாய் இருக்கிறேன். Let me be, I am your servant. நான் உங்கள் கால்களை கழுவுகிறேன். I want to wash your feet. என்று சொல்லி அவர் அன்றைக்கு அந்த வேலைக்காரனுடைய ஆவியை அவர் காண்பிப்பார். And he manifested the spirit of a servant on that day. 14வது வசனத்திலே, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் கழுவுங்கள் என்று சொல்லுவார். In verse 14 he said, if I then, the Lord and the teacher, washed your feet, you also ought to wash one another's feet. யோவான் 21 கூட நாம் praise and thanksgiving டைம்ல கேட்டோம். We heard from John 21 during the time of praise and thanksgiving. சகோதரன் சொன்னார், அங்கே பக்கத்திலே மீன் பிடித்தவர்களிடத்துல போய் மீனை வாங்கி கொண்டு வந்து நெருப்பு மூட்டி அவர் அந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருப்பார். The Lord got some fish from the freshly caught fish and he made fire and prepared the breakfast there. அங்கேயும் ஒரு வேலைக்காரனை போல இருப்பதை நாம் பார்க்கிறோம். We see there also that the Lord was a servant. மற்றவர்களை கண்டம் பண்ணாத வேலைக்காரன். He was a servant who did not condemn anyone. இங்கே பாருங்க, நான் எவ்வளோ தாழ்மையாக இருக்கிறேன், எவ்வளோ அடிமட்ட வேலைகள் செய்கிறேன், நீங்கள்லாம் சேர்ல உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு இருதயத்தில் குமுறாத ஒரு வேலைக்காரனுடைய ஆவி. He had the spirit of a servant who did not cry out or have some clamor inside his heart saying, oh, I'm doing this lowly job but you're all seated on the chairs. No. அவர் அந்த அப்பத்தை ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன பிரயாசப்பட்டாரோ தெரியாது. We do not know what kind of an effort he made to prepare that bread. ஆம் சகோதரர்களே, நாம் வேலைக்காரனுடைய ஆவியோடு கூட இருப்போம். Yes, brothers and sisters, let us have the spirit of a servant. நாம் போகிற இடங்கள்ல இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை அங்க வெளிப்படும். Wherever we go, the sweet aroma of the knowledge of Christ will be manifest. நாம் ஆசனங்களில் உட்கார ஆரம்பித்தோமானால் அங்க ஒரு ஸ்டிங்கிங் ஸ்மெல், ஒரு பேட் ஸ்மெல் தான் வெளிப்படும். If we start sitting on chairs, sitting on the thrones, then there'll be only a stench, a bad smell that come out. நாம் எனவே அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அழைப்பினால் நாம் அழைக்கப்பட்டவர்கள். So we are people who are called with such a high calling. நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதுமே அது இருந்து விடட்டும். Let that calling remain within our heart all the time. இந்த உலகத்துல அப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் கிடையாது. There are not so many people with that attitude in this world. இன்றைக்கு இந்த சபையில நீங்க இருக்கீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு, ஒரு great responsibility நமக்கு இருக்குது. If you are in this church today, that means there is a great responsibility for us. இந்த சுற்றுப்புற சூழல் ஆய்வாளர்கள்லாம் அழிந்து வருகிற அந்த உயிரினங்களை பாதுகாப்பாங்க. The environmental inspectors and protectors would look at the species that get extinct. They observe them. கடல் குதிரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமல் இருக்கிறது.
There's a seahorse, there's an animal called seahorse. நம்முடைய இந்திய கடல்ல அதை எண்ணி சொல்லியிருக்காங்க, இது எத்தனையோ இத்தனை கவுண்ட்ல தான் இருக்கு, அதனால இந்த இனத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So the authorities have counted with numbers, a certain number, saying the seahorses are only in this number in our ocean, so we must protect them. அதே மாதிரி ஒரு வெரைட்டி ஆஃப் புலி, டைகர், அதுவும் வந்து அழிஞ்சிக்கிட்டு வருது, இதை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு செய்தி நான் முன்னாடி வாசித்திருக்கிறேன். And I also happened to read a news saying that a certain kind of tiger species is also becoming extinct. இந்த உலகத்துல ஒரு அனிமல், ஒரு மிருகம் இதுவே வந்து இல்லாம போய்டுமேன்னு சொல்லிட்டு மனுஷன் கவலைப்படுகிறான். Man is concerned about the extinction of a certain species of this world. ஆனால் ஹோல் ஹார்ட்டடா வாழ்கிற டிசைபிள்ஸுக்கும் இன்னைக்கு பஞ்சம். But there's a scarcity of wholehearted disciples today. கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை இந்தியாவில் வந்து அந்த 2.3% அப்படின்னு சொல்லுவாங்க. The number of Christians in India is only 2.3%. ஒருவேளை கணக்கில் வராத ஆட்கள் எல்லாம் சேர்த்தோன்னா ஒரு 6%ன்னு வச்சுக்கோங்க. Maybe if you have properly count all of the Christians, then it would be probably roughly around 6%. அந்த 6%ல எத்தனை பேருக்கு வந்து ஒரு ஃபுல் காஸ்பல் தெரியும்? How many of those 6% of Christians would know the full gospel? இயேசுவை இந்த திரித்துவத்தை பின்பற்றுபவர்கள் எவ்வளவு பேர்? How many would be there who follow this Trinity, triune God? இந்த புது உடன்படிக்கை சத்தியம் எத்தனை பேருக்கு கிடைத்திருக்கிறது? How many have received this truth of the new covenant? அப்படி புது உடன்படிக்கை கிடைத்திருந்தாலும் இயேசுவுக்காக வாழணும், ஒரு சீஷனா இருக்கணும் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர்? Even if they've received the new covenant truths, how many are those among them that want to live a wholehearted life for Christ? அப்பன்னா இப்போ நம்மளை நினச்சி பார்ப்போம் சகோதர சகோதரிகளே. So in that case, let us think about ourselves, brothers and sisters. இதில் எல்லாம் ஃபில்டர் ஆகி ஒரு நல்ல சத்தியத்தை தேவன் நம் கைகளில் கொடுத்திருக்கிறார். So filtering down like this, God has chosen us to give this good new covenant truths. அப்போ நமக்கு எவ்வளோ ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. Then think about the great responsibility that we have. இங்கே இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் இந்த உலகத்தில் உள்ளவங்க மாதிரியே அவங்கள மாதிரியே வாழ்ந்து, அவங்கள மாதிரியே ஒரு கோல், அவங்கள மாதிரியே ஒரு ட்ரெஸ்ஸு, இப்படி போகிறதுக்காகவா தேவன் உங்களை இந்த சபையில் உட்கார வைத்திருக்கிறார்? Has God chosen you and made you sit in this church, young people, children, to walk like the world, to fashion yourself according to the pattern of the world? உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பை தேவன் உங்கள் கைகளில் கொடுத்திருக்கிறார். God has given you a great responsibility in your hands. தேவன் உங்களை இந்த சபையில் உட்கார வைத்து ஒவ்வொரு வாரமும் வானத்திலிருந்து மன்னாவை கொடுக்கிறார். Every week the Lord is giving manna from heaven in the church. செரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதய அறுவை சிகிச்சை நிபுணர் இருந்தார். There was a heart surgeon whose name was Cherian, Dr. Cherian. அவர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். He was a heart specialist. அநேகருக்கு தெரிந்திருக்கும். Many of us might know about him. அவர் இறந்த போது ரொம்ப பேர் ஃபீல் பண்ணாங்க. When he died, many were concerned about his death. எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான சர்ஜரி எல்லாம் பண்ணியிருக்காரு, ச்சே அவர் இறந்துட்டாரே இனிமே இவர் மாதிரி ஒரு இருப்பாரா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி. Many had this question, oh, he performed so many complicated heart surgeries in his life, oh, he has passed away now, would there ever be a person like him again? அவரை எவ்வளோ வேல்யூவாக இந்த உலகம் பார்த்தது, how much of value the world looked at him with. தேவன் அதை காட்டிலும் பெரிய காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். The Lord is teaching you things which are far more valuable than that to you. அதை நாம் நம்முடைய பெருமையினால நம்ம இழந்து போயிட வேண்டாம். Let us not lose that because of our pride. நாம் தேவனோடு நேரம் செலவழிக்காமல் இருந்து இழந்து போயிட வேண்டாம். Let us not lose that by not spending time with God. நெக்லெக்டிங்கா வேதத்தை வாசிக்கிறதுல அஜாக்கிரதையா இருந்து நாம் இழந்து விட வேண்டாம். Let us not lose that responsibility by being negligent in the word of God. நாம் தேவனோடு கூட எப்படி இசைந்து நடக்கிறோமோ, அவரோடு எவ்வளவு நேரம் செலவு செய்கிறோமோ, அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை ஸ்வீட்டா இருக்கும். The more we spend time with God, the more we meditate on the word of God, the more sweeter our life will be. இது என்னன்னு தெரிகிறதா? Do you know what this is? சொல்லுங்க, சின்ன பிள்ளைங்கலாம் சொல்லுங்க. Young people, what is this? இங்கிலீஷ்ல கூட சொல்லுங்க, தமிழ் தெரியலங்க. If you know it in English, say it in English. நெல்லிக்காய். ஓகே. Gooseberry. சரி, இப்போ
இப்போ அப்படியே கொடுத்தா எத்தனை பேருக்கு ஓகே நெல்லிக்காய்னா எனக்கு உயிர், உடனே கொடுங்கன்னு யாரால வாங்கி சாப்பிட முடியும்? How many of you would say, oh, I love gooseberries? How many of you would be able to eat it immediately? இப்போ இதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி புளிப்பாகி வாயிலேருந்து நமக்கு தண்ணீர் வரும். So it's of sour taste and you'll have that sense. பெரிய இப்போ கை தூக்குங்க எல்லாருமே, எவ்வளோ பேருக்கு இப்போ இது ரொம்ப விருப்பம், இதை சாப்பிட முடியும்? ஹானஸ்டாக சொல்லணும் நீங்கள். Honestly, raise your hand and say how many of you are eager to eat this immediately. மருந்து மாதிரி நம்ம சாப்பிடலாம், ரொம்ப விரும்பி யாரால டக்குன்னு இப்போ சாப்பிட முடியும்? We can eat it as a medicine, but who wants to eat it with கரங்களை உயர்த்துங்க, யாரால முடியும்? You can raise your hands. ஒருத்தங்க கூட Nobody. ஓகே, ஏதாவது சித்த மருத்துவர் ஆயுர்வேதம் அப்படி கூட யாரும் இல்லையா? Is there any Siddha followers? சரி, யாருக்குமே பிடிக்கல. Nobody likes this. இப்போ அதே நெல்லிக்காய் தான் இது. It is the same gooseberry. பாருங்க கவரே எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. See how beautiful the cover is. இது என்னன்னு தெரியுதா? Do you know what this is? இது என்ன நெல்லிக்காய்? What is this? தேன் நெல்லிக்காய். இப்போ இதை யாராலெல்லாம் ஒரு ஹெசிடேஷன் இல்லாமல் சாப்பிட முடியும்? This is drenched in honey. How many of you would be able to eat it without any hesitation? கைகளை தூக்குங்க. Raise your hands. So many people. நிறைய பேர் கைகளை உயர்த்துறீங்க. So many people raise your hand. ஸோ இப்போ இதுக்கு என்னங்க ஸ்பெஷாலிட்டி? அப்படி இந்த நெல்லிக்காவுக்கும் இதுக்கு என்ன நடந்திருக்கு? What has happened to this second one? இதுல இருந்து இது என்ன நடந்திருக்கு? What has happened? சொல்லுங்க. பிள்ளைங்கெல்லாம் ஏதோ நான் ஃப்ரெஞ்சில் பேசுகிற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு? What has happened to this gooseberry? ஓகே, தேனில் ஊறி இருக்கு இல்லையா? It's soaked in honey. ஸோ ஒரு முகம் சுளிக்கிற டேஸ்ட்டை உடைய ஒரு நெல்லிக்காய் தேனில் ஊறினதுக்கு அப்புறம் ரொம்ப விரும்பத்தக்க ஒன்றா மாறிடுச்சு. So the same gooseberry which makes our faces frown by looking at it has attracted us because it has been soaked in honey for some time. So அந்த சிம்பிள் ரூல் அதுதான். This is a simple rule. நாம் இயேசுவை அறிகிற வாசனையை நான் வெளிப்படுத்தணும். We have to show forth the aroma of the knowledge of Christ. ஒரு ஸ்வீட்டான நபராக இருக்கணும். We should be a sweet person. இந்த சகோதரன் இந்த சகோதரி வராங்க, ஒரு 2 வார்த்தை உங்கள்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு நம்மளை பார்த்தா நினைக்கணும். People should be able to think of us saying, oh, this brother or this sister is coming, I can go and have a couple of conversations with that person. என்ன ரகசியம் என்றால் நாம் அந்த இயேசு என்ற அந்த தேனுக்குள்ள நிலைத்து இருக்கிறவர்களாக, நம்ம ஊறினவர்களாக நம்ம இருக்கணும். The secret is that we should be soaked in the honey which is Jesus Christ. இந்த நெல்லிக்காய் தூரமா இருக்கிற வரைக்கும் இதனுடைய வாழ்க்கையில் ஒரு சுவையும் ஏற்படாது. இந்த நெல்லிக்காய் தேனை விட்டு விலகி இருக்கிற வரைக்கும் ஒரு சுவையும் உண்டாகாது. As long as this gooseberry is far away from the honey, then it will not have any desirable taste. ஆனால் அது இயேசுக்குள்ள நிலைத்து அவரோடு கூட சோக்காயிருச்சு அப்படின்னா உங்களுடைய முகத்தை எல்லாம் பார்த்தேன். இந்த தேன் நெல்லிக்காயை காட்டின உடனே புருவம் உயர்ந்து ஒரு ஸ்மைல் வந்தது. I observed your faces. The moment I showed the honey soaked gooseberry, your faces lit up. So the same way, if we remain with Jesus, remain in him, abide in him, then we'll have that sweet aroma about us. இந்த நெல்லிக்காய் தானாய் போய் என்னைய சாப்பிடுங்க அப்படின்னலாம் சொல்ல வேண்டியதில்லை. தேனில் ஊற வச்சு ஒரு பிளேட்டில் வச்சிட்டோன்னா யாரெல்லாம் கிராஸ் பண்ணுறாங்களோ எல்லாரும் எடுத்து சாப்பிடுவாங்க. This gooseberry doesn't have to advertise itself saying, oh, come and eat me. No, it's enough that it is just soaked in honey and it's placed in a plate, and everybody who comes across that will be able to want to eat it. சொல்லி நான் ஒரு சில கோட்ஸ் நான் வாசித்து நான் முடிக்கிறேன். Yes, brothers and sisters, let me read a few quotes and then ஒருவேளை நீங்க இந்த செய்திக்கு ரொம்ப தூரமான நபரா, ரொம்ப ஹையா பேசுறாங்க, என் வாழ்க்கையோ அடிமட்டத்தில் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். You may think, oh, what is preached is a high standard and my life is so low. ஆனால் இந்த நாளில் தேவனை நோக்கி நீங்கள் திரும்புவீர்களானால் உங்களை தேவன் அப்படிப்பட்ட நபராய் மாற்ற முடியும். But today, if you turn to God, God can make you such a person. Repented backsliders are not second class disciples. மனம் திரும்பின பின்மாற்றக்காரர்கள் இரண்டாம் தர குடிமக்கள் அல்ல. அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மாத்திரமல்ல, மறக்கப்பட்டும் விட்டது.
not only are their sins forgiven, but their sins are forgotten. எரேமியா 31:34லையும் எபிரேயர் 8:12லையும் எழுதப்பட்டிருக்கும், அவருடைய பாவங்களை நான் கிருபையாய் மன்னித்து இனி நினையாமலும் இருப்பேன் என்று சொல்லி தேவன் எழுதியிருக்கிறார். And in Jeremiah 31:34 and Hebrews 8:12, the Lord says, I will remember their sins no more and I'll have compassion over them. இந்த நான் ஒரு மாதிரி சோர்வடைந்து இருந்த பொழுது என்னை உற்சாகப்படுத்தின வார்த்தைகள் இவைகள். These are the words which encouraged me when I was discouraged. அதில் அடுத்ததாக என்ன எழுதிருந்துச்சுன்னா, பேதுருவை குறித்து நம்ம கேட்டோம். ஆண்டவர் பேதுருவுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலாக ஒரு நோட்டு போட்டு அந்த தகவல் உயிர்த்தெழுந்த செய்தியை அனுப்பினாராம். And we heard about Peter during the time of praise and thanksgiving, and it says that the Lord Jesus put a special note addressing Peter about his resurrection. அவரை மறுதலித்து காட்டி கொடுத்த பேதுருவுக்கு ஒரு ஸ்பெஷல் நோட்டு, என்னுடைய சீஷர்களுக்கும் பேதுருவுக்கும் போய் சொல்லுங்கள்ங்கிறத மார்க் 16:7 நாம் வாசிக்கிறோம். In Mark chapter 14 we read that, in Mark 16 we read that the Lord made a special note addressing Peter saying, I have resurrected. Restored backsliders became fragrant and fruitful again. மறுபடியும் மீட்டெடுக்கப்பட்ட பின்மாற்றக்காரர்கள் அவருக்கு கனி தருகிறவர்களாகவும் வாசனை வீசுகிறவர்களாகவும் மாறிவிடுகிறார்கள். ஓசியா புத்தகத்தில் 14 பார்த்தோம்னா, நீ அந்த லீபனோனுடைய அந்த வாசனை போல இருப்பாய், மனம் திரும்பிட்டேன்னா இப்படி இருப்பாய் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணுவார். In Hosea 14 we can read the Lord promising, saying, if you repent you will become a fragrant aroma. அப்புறம் நாம் இன்றைக்கு மனம் திரும்புவோமானால் நம்ம எங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஏஞ்சல்ஸ் எல்லாம் ஒரு செலிப்ரேஷனில் இருக்காங்க, அந்த செலிப்ரேஷனில் ஜாயின் பண்ணி நாமும் நடனம் ஆடலாம். Then the angels are having a celebration, joyful celebration, but if we repent today we can also join that celebration of joy. லூக்கா 15 நம்ம வாசித்தோம்னா 7வது வசனம் 32வது வசனம், அந்த கடைசியில் அந்த மூத்த குமாரன்ட்ட எல்லாம் சொல்லும்போது, நம்ம காணா போயிடுச்சு, கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறத நம்ம வாசிப்போம். In Luke chapter 15 we read about the lost sheep, lost coin, and the younger son says, this one is lost but we have found it, there is a great joy. ஆம் சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் இருந்தால் கூட இன்றைக்கி பரவாயில்ல, நீங்கள் தேவனை நோக்கி திரும்பினீங்க அப்படின்னா அந்த ஏஞ்சல்ஸோட செலிப்ரேஷனில் நம்மளும் ஒரு பார்ட்டாக இருக்க முடியும். Yes, brothers and sisters, even if you are discouraged today, if you repent today, we can also be part of the joyful celebration of the angels. அவரை அறிகிற அறிவின் வாசனையை நம்ம வெளிப்படுத்த முடியும். Then we can bring forth the knowledge of the sweet aroma of the knowledge of Christ. நரகத்துக்கு நம்மை தப்புவித்த தேவன் அவரை போல ஜீவனை கொடுப்பதற்கு கண்டிப்பாக உதவி செய்வார். The Lord is able to help us to live like him, the Lord who saved us from the wrath of hell. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் மனம் திரும்பணும், இயேசுவுக்குள்ள நான் நிலைத்திருக்கணும், அவரை மையமாக வைத்து ஒரு வாழ்க்கை வாழணும். All that we have to do is to remain in Jesus Christ and live a life placing him at the center of our life. இந்த நாளிலே கூட நம்ம எல்லாரையும் மன்னிச்சிருவோம். Even now, even today, let us forgive everyone from our hearts. எல்லா கசப்பிலிருந்தும் விடுதலையாவோம். Let us be free from all kinds of bitterness. ஒரு வேலைக்காரனுடைய ஆவியோடு கூட இருப்போம். Let us have the spirit of a servant. நம்ம வெளியே தெரிஞ்சாலும் சரி தெரியலைனாலும் சரி, ஆண்டவரே நான் உமது அடிமை என்கிற ஆவி நமக்கு எப்பொழுதும் இருக்கு. Even if it is manifest outside or not, let us hold on to the spirit of a servant. தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாரா. May God help each one of us.